உலகத்தை அவர் நேசித்தார் என்று கூறுவதின் அடையாளம் உலகத்திலே வீழ்ச்சி அடைந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நேசித்தார் என்பதே அதன் பொருளாகும். முதலாவதாக உலகத்தை குறித்த ஒரு சரியான பார்வை வேதாகமத்திலிருந்து நாம் எப்படி பார்க்கக்கூடும்? முதலாவது ஒரு காரியம், இந்த உலகத்தின் அதிபதி யார்? இந்த உலகத்தை உருவாக்கியவர் ஆண்டவராக இருந்தாலும் கூட வீழ்ச்சியடைந்த இந்த உலகத்திற்கு அதிபதி யார் என்று வேத வசனம் கூறுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதை காணலாம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறுகிறார். சர்வ சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் படைத்தவர், மனுகுலத்தை மீட்கத்தக்கதாக இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று கூறுகிறார். ஆம், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. உலகம் முழுவதும் பொல்லாங்கானவனுக்குள் கிடைக்கிறது என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே காணலாம். உலகம் முழுவதும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து சிருஷ்டிகளும் கூட பொல்லாதவனாகிய பிசாசுக்குள் சாத்தானுக்குள் அடங்கி இருக்கிறது என்பதுதான் பொருளாகும். மாத்திரமல்ல, இந்த உலகத்தை அவர் உருவாக்கிய பொழுது அழிவுக்காக உலகம் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்தை அழித்து போடத்தக்கதாக பிசாசானவனுடைய ஆளுகை இருப்பதாலே ஆண்டவருடைய வசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது, உலகம் ஒழிந்து போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று கூறப்பட்டுள்ளது.